ரஜினிகாந்தை வைத்து கமல்ஹாசன் தயாரிக்கும் படத்தை இயக்கும் வாய்ப்பினை வேண்டாம் என்று மறுத்துவிட்டார் சுந்தர் சி. அவரை படத்திலிருந்து வெளியேறியதற்கு ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லப்பட்டன. ஆனால் சம்பந்தப்பட்ட சிலரோ சுந்தர் சி ஒரு அறிக்கையை வெளியிட்டுவிட்டு அமைதியாகி கொண்டார். அவரை தொடர்ந்து டான் படத்தின் இயக்குனர் சிவி சக்கரவர்த்தி இந்த படத்தை இயக்கும் பொறுப்பை ஏற்றார். அவரும் விலக இப்போது அஸ்வந்த் மாரிமுத்து இயக்குனராக மாறியிருக்கார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் விண்வெளி நாயகன் கமல்ஹாசனும் இணைந்து ஒரு படத்தில் நடிக்க இருப்பதா முதல்ல தகவல்கள் வந்தது. ஆனால் அந்த படம் லேட்டாக ஆரம்பிக்கப்படும் என்றும் முதல்ல ரஜினியை வைத்து கமல் ஒரு படத்தை தயாரிப்பார் என்று சொல்லியும் சுந்தர் சியை இயக்குனராக கமிட் செஞ்சாங்க. இளம் இயக்குனர்கள் வரிசையாக ரஜினிக்கு சொதப்பலான படங்களை கொடுப்பதால் சீனியர் இயக்குனரோடு இணைந்தார் ரஜினிகாந்த். கமலும் தனது ஃபுல் சப்போர்ட்டை கொடுத்தார். சுந்தர் சியும் இப்படம் கொடுக்கக்கூடிய இயக்குனர் என்பதால் ரசிகர்கள் முதலில் அவர் பெயர் அறிவித்த போது கொஞ்சம் முணுகினாலும் அவர் மனதில் மஜகஜ ராஜா திரைப்படத்தின் ரிசல்ட் வந்து இதை ஈடு கொடுத்தது. ஆனால் திடீரென ட்விஸ்டா இந்த படத்திலிருந்து விலகுவதா அறிவித்தார். ரஜினி கமல் இணையும் படத்தில் பணியாற்ற அனைவருமே ஏங்கி கொண்டிருந்த போது இவர் வெளியேறியது ஆச்சரியத்தை கொடுத்தது. அவரது இந்த விலகலுக்கு பலரும் பலவிதமான காரணங்களை சொல்கிறாங்க. முதல்ல இந்த படத்தை ஃபர்ஸ்ட் காப்பி அடிப்படையில் உருவாக்கிய சுந்தர் சி விரும்பியதாகவும் அதற்கு கமல் ஒத்து வராததுனால இந்த வெளியேற்றம் நடந்ததாக சொல்லப்படுது. ஆனால் அப்படி வெளியான அத்தனை தகவல்களும் திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார் சுந்தர் சி. மேலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் அதிலிருந்து வெளியேறியதாகவும் விளக்கம் கொடுத்தார். அவர் வெளியேறியதை தொடர்ந்து சிபி சக்கரவர்த்தி இயக்குனராக கமிட்டானார். ஒரு படத்தின் விழாவிலும் பேசிய அவர், எல்லோருக்கும் பிடிக்கும்படியான படமாக தலைவர் 173 படத்தை கொடுப்பேன், இது சத்தியம் என உறுதியளித்தார். ஆனால் அவரும் இப்போது படத்திலிருந்து வெளியேறிவிட்டதாகவும் அவர் சொன்ன கதையில் ரஜினி நடிக்க முடிவெடுத்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. சுந்தர் சியை தொடர்ந்து இப்போது அஸ்வந்த் மாரிமுத்து இயக்குனராக கமிட்டாக இருப்பதாக தெரிகிறது. இந்த படத்துக்காக அவர் சிம்பு படத்தை தள்ளி வச்சிருக்காராம். இந்நிலையில் அந்த படத்தின் ஷூட்டிங் சென்னையில் தொடங்கிவிட்டதாகவும் இதில் ரஜினி பங்கேற்கவில்லையாம். மாறா அவர் இல்லாத பாடல் காட்சிகளை சாண்டி மாஸ்டர் கொரியோகிராஃபியில் அஸ்வந்த் இயக்கியிருக்கிறாராம். இந்த ஷூட்டிங் இன்னும் 4 நாட்கள் ரஜினியும் பங்கேற்பார் என தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கிறது. முதலில் பாடல் காட்சி தான் எடுக்கப்படுது. பல நடன கலைஞர்களோடு சேர்ந்து ரஜினி அறிமுக பாடல் தற்போது எடுக்கப்பட்டு வருதாம். இதில் கமல்ஹாசனும் ஒரு சின்ன கேமியோ அப்பியரன்ஸ் கொடுப்பார் என்று சொல்லப்படுது. நீங்கள் தலைவர் 173 பாடலுக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.